எப்பவும் போல் இன்றைக்கும் நிச்சயமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு வீட்டை பற்றின கதையை தான் சொல்ல போகிறேன். அந்த வீட்டை கட்டி கிட்ட 20-25 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அந்த வீடு இன்னமும் பூட்டி தான் இருக்குது. ஆளுங்க இல்லாத நிலை அந்த வீடு பூட்டி இருக்குல்ல. யார் நிலையுமே அந்த வீட்டில் இருக்க முடியாததுனால தான் அந்த வீடு இத்தனை வருஷமாக பூட்டி இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் மொத்தம் 20 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. 20 பேர் இறந்து போகிற அளவுக்கு அந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த வீட்டோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இந்த வீடு இன்னமும் இருக்கிறதுனால அந்த வீட்டை பற்றின எந்த டீட்டெயிலுமே நான் இதில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணலாம், போகிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் அந்த வீட்டை பற்றின எந்த டீட்டெயிலுமே இதில் நான் சொல்லலை. ஓகேவா? இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேருந்து ஆரம்பிக்குது. அவங்க ஒரு கப்பிள்ஸ். அவங்களுக்கு 3 வயசில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். அந்த ஹஸ்பண்டை பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு தடவை பிஸ்னஸ் விஷயமா அவர் வெளிநாடு போனாருன்னா ஒரு 2-3 மாதம் அங்கேயே தங்கி இருந்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவர் திரும்பவும் அவரோட வீட்டுக்கே வருவார். அவரோட வேலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த வேலைக்குமே போல் வீட்டோடயே இருந்துட்டு அந்த 3 வயசு பேபி ரொம்பவே நல்லாவே பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட லைஃப் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அந்த ஹஸ்பண்ட் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு வேலை வருது. இந்த தடவை அந்த வேலையை அவர் வெளிநாட்டுலலாம் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி வரல. அவரோட நாட்டிலே தான் ஒரு இடத்துல, அது ஒரு ஏரியா இல்லையா, ஒரு சிட்டி, அந்த இடத்துலையே அவர்கிட்ட 3 வருஷம் அதே இடத்துல தங்கி அந்த ப்ராஜெக்டை அவர் முடிச்சாகணும். அங்கேயே இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 3 வருஷத்துக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் போகுது, அங்கேயே தங்கி இருக்கணும். ஒய்ஃபையும் பேபியும் இங்கேயே விட்டு போக முடியாது. 3 வருஷன்றதுனால அங்கேயே ஒரு வீட்டை வாங்கிடலாம், இல்லைன்னா கட்டிட்டு போயிடலான்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க ஒரு சொத்து வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் உதவும் இல்லையா. அப்போ அவர் அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு முதல்ல வீடு கட்டணுன்ற ஐடியாவே கிடையாது. வீடு வாங்கிட்டு போயிடலாம், பின்னாடி அது ஒரு சேவிங்காக இருக்குன்றதுனால ஃபேமிலியோட ஒய்ஃபோட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரேட்டு அந்த டைம் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. நான் சொல்கிறேன், இந்த கதை 2000 நடந்தது. அந்த டைமில் அந்த இடத்துல அந்த நிலங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஒரு வீட்டை வாங்குறதுக்கு பதில் ஒரு லேண்டை வாங்கினா அது இன்னும் ஃப்யூச்சரில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அவர் விலை கம்மியாக வர்றதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய லேண்டையே வாங்குறாரு. வாங்கின அந்த லேண்டில் ஒரு வீட்டை ஒன்று கட்டலான்னு சொல்லி, சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் போய் இருக்கலான்னு சொல்லி அவர் அந்த வீட்டில் வீடு கட்டுறதுக்கான வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாரு. புதுசாக ஒரு வீடு கட்டணுன்னா அதுக்கு கல், மண், சிமெண்ட்டு இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மண்ணுக்கு அவங்க சிமெண்ட்ரிலேருந்து மண் எடுக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே போய் மண் எடுக்கிறாங்க. அது ஏன் அவங்க அந்த மண்ணை யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அதாவது சுடுகாட்டுலேருந்து மண்ணை தோண்டி தான் எடுத்துகிட்டு இந்த புதுசாக நிலம் வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு புது வீடு கட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுடுகாட்டில் அங்கே மண்ணை தோண்டுறதுக்கு ஆளுங்க வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மண்ணை தோண்டும் போது சில பொண்ணுங்களோட அந்த எலும்பு கூண்டு, மண்டை ஓடு இதெல்லாமே சேர்ந்து அந்த மண்ணோட வந்திருக்கு. அப்போ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அந்த கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து தானே வீடெல்லாம் கட்டுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வருதுன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் பெருசுப்படுத்தவே இல்லை. உன் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் மண்ணை கொண்டு போய் அந்த வீடு கட்டுறதுக்கு முழுக்க அவங்க யூஸ் பண்ணி அந்த வீட்டையும் கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள்லாம் ஆக்கவே இல்லை. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எவ்வளோ சீக்கிரம் அவங்க கட்டின அந்த புது வீட்டுக்கு குடி வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட அந்த 3 வயசு பேபியோட அந்த வீட்டுக்கு அவங்க குடி வராங்க.
அந்த வீட்டுக்கு குடி வந்த முதல் நாள்ல இருந்தே அந்த வீட்டில் அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாச்சு. அந்த வீட்டில் நடந்தது எல்லாமே அந்த ஒய்ஃபுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து எதுவுமே நடக்கல. முதல் நாள் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க முதல் நாள் வந்து அந்த வீட்டில் வந்து நைட் தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு ஓட்டுக்கு மேலே வந்து யாரோ வேகமாக ஓடுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓடுற சத்தம். அவங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க ரூமில் யாரோ நடந்து போடுற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே முதல் நாள்லேருந்தே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையிலே நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மாதிரியுமே அவரும் அவங்க ஒய்ஃப் சொன்னதை அப்போ நம்பவே இல்லை. நானும் நைட்டு உன் கூட தானே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்கல, இடம் மாறி வந்ததுனால கூட உனக்கு இந்த மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் பெருசு பண்ணாதுன்னு சொல்லி அவர் வந்து அதை சரியாகவே அவங்க ஒய்ஃப் சொன்னதை வந்து சரியாகவே ஃபோக்கஸ், அதாவது சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் அப்படியே விட்டுட்டாரு. அப்போ அவருக்கு தெரியல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. அந்த வீட்டில் அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கனால நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியாது. அவங்க வந்து சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விளக்கு வந்து அதுவாகவே அணைஞ்சிரும். எத்தனை தடவை அவங்க போய் விளக்கு ஏற்றிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த விளக்கு அணைஞ்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இது வந்து தொடர்ச்சி அந்த வீட்டில் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத டைமே அவங்க பேபியோட வீட்டில் தனியாக இருப்பாங்கள்ல, அந்த நேரம்லாம் அந்த வீட்டில் என்ன நடக்கும்னா, இவங்க வந்து சில வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. பேபியை தூங்க வச்சுட்டு பேபி எந்திரிக்கிறதாங்களோ வேலை செஞ்சிடலான்னு வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும் போது பேபி என்ன பண்ணுதுன்னா, அவங்க சில டைம் வந்து எட்டி பார்க்கும் போது பேபி பக்கத்தில் கருப்பாக அந்த உருவம், அந்த நிழல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறதெல்லாம் கூட இவங்க சில டைம் பார்த்துருக்காங்க. அந்த வீட்டில் இவங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. அவங்க கூட 2-3 பேர் அந்த வீட்டில் இருந்து இவங்களையே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே தான் இவங்களுக்கு தினம் தினம் அந்த வீட்டில் வந்து இருந்திருக்கு. நிம்மதியாக ஒரு நைட்டு கூட அவங்க தூங்க முடியாது. அந்த ஓடுற சத்தம், பக்கத்தில் இருந்து பேசுறது, அந்த ரூமில் வந்து நிழல் போடுறதெல்லாம் சொல்லலையா, இது எல்லாமே தினம் தினம் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. திரும்பவும் 2வது தடவையும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து சரியில்லை, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இந்த வீட்டில் நம்மளை தாண்டி நம்ம கூடயே யாரோ சில பேர் இருக்காங்கன்னு அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சொல்லி கூட அவர் 2வது தடவுமே அதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இவர் தான் நம்ம சொல்கிறத நம்ப மாட்டுறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியாவது ஏதாவது செய்யலான்னு சொல்லி அவங்க போய் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்டலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லும் போது அவங்களும் நம்பவே இல்லை. அவங்க ஏன் நம்பலைன்னா, இவங்களுக்கு முன்னாலேருந்து அவங்களாம் பல வருஷமாக இதே இடத்துல இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இவங்க சொன்னதை வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. அதை அவங்க கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருக்குன்னா, அவரோட ஹஸ்பண்ட் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, அவரோட இன்னொரு பிஸ்னஸ் மூலிமா அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது. அதை வந்து அவர் உடனே போய் சால்வ் பண்ணி ஆகணும். அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஒய்ஃபையும் அந்த 3 வயசு பேபி அந்த பையன் இருக்கானே அவனையும் மட்டும் அந்த வீட்டில் அவர் தனியாக விட்டுட்டு அந்த வேலை விஷயமா அவர் போயிட்டார். அவர் போய் சீக்கிரமே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு அவர் போயிருக்காரு. அவர் போன அந்த வேலை வந்து 3 மாதம் ஆகும் முடிகிறதுக்கு. இந்த சைட்டில் இருக்கிற வேலை வந்து 3 வருஷம் இல்லையா, இந்த 3 வருஷம் வேலையை அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிக்கணும்னா முதல்ல போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படி அவர் போகலன்னா அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கும். அதனால ஒய்ஃபும் வந்து சரி பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க, தனியாக இந்த வீட்டில் இருந்து சமாளிச்சிடலான்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ஒய்ஃபையும் பேபியும் மட்டுமே அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போது அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியவே இல்லை. அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ தனியாக பேபியோடு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இன்னும் டிஸ்டர்ப் வந்து அதிகமாக இருக்குது. அது என்ன மாதிரினா, இவங்க நைட்டில் வந்து தூங்கும் போது அவங்க படுக்க வந்து நல்லா தான் இருக்கும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துலேயே ரொம்பவே அழுக்கா வாடை எடுத்து ஒரு 2-3 பேர் அழுக்கா சட்டையோடு வந்து படுத்து உருண்டுனா அந்த மெத்தை எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க படுத்திருந்த இடத்த தவிர
பின்னாடி அந்த சைடு வந்து ஒரு அழுக்கா ஒரு மாதிரி போனால் நாற்றம் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னா, அவங்க வந்து நைட்டில் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூமில் ஒரு 4-5 பேர் வந்து இந்த அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும்லாம் பேசுவாங்க இல்லையா, சண்டை போட்டுட்டு. அந்த மாதிரி பேசுகிற சத்தம்லாம் அடிக்கடி இவங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் ஆளுங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ திருடங்களாம் வந்து பூந்துட்டாங்களான்னு இவங்க போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க போய் தைரியமாக இவங்க போய் பார்க்கும்போது கூட அந்த ரூம் வந்து காலியாக தான் இருக்கும். ஆளுங்க இருந்திருந்தால் கூட அந்த அளவுக்கு பயமாக இருக்காது. இவங்க போய் பார்க்கும்போது அந்த ரூமில் வந்து யாருமே இல்லாமல் காலியாக இருந்தால் எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு சின்ன பையனோட ஒரு லேடி மட்டும் தனியாக இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நம்ம இருக்கவே கூடாதுன்னு. தன்னோட ஹஸ்பண்ட்ட கூட சொல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு சேவா வீட்டை பிடிச்சி உடனே இங்கேருந்து பீண்டாகணும்னு. ஏன் ஹஸ்பண்ட்ட சொல்லலைன்னா, அவர் வேலை விஷயமா முக்கியமாக போயிருக்கார் இல்லையா, இந்த மாதிரிலாம் சொன்னால் வந்து அவர் வந்து இங்கே வந்துட்டாருன்னா அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கும். அதனால அவரை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம், அவர் வந்த பிறகு சொல்லிக்கலான்னு சொல்லி எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சேவா வீட்டை பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதே ஏரியாவில் பயந்துட்டேன். அதே ஏரியாவில் அவங்க ஒரு வீட்டை பிடிச்சி தன்னோட 3 வயசு பையனோட அந்த வீட்டுக்கு வந்து பீண்டா பண்ணி போகிறாங்க. அந்த சேவா வீட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க பார்க்குறாங்க, சில முக்கியமான ஜாமானை வந்து அவசரத்தில் அந்த வீட்லேயே இவங்க விட்டுட்டு வந்ததை அதுக்கப்புறம் தான் இவங்க கவனிக்கிறாங்க. அதை போய் எடுத்தே ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகல் டைமு தான், அவங்க நைட்டு போகலை, பகல் டைமு தான், மத்தியானம் இந்த மணி ஒரு 12-1 இருக்குல்ல, இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட 3 வயசு பேபி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து பக்கத்து வீட்டில் பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு, நான் கொஞ்ச நேரத்தில் என் வீட்டில் போய் அந்த ஜாமானை எடுத்துகிட்டு உடனே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன்னு சொல்லி பையனை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு ஜாமான் எடுக்க போகிறாங்க. போனவங்க போனது தான், ரொம்ப நேரம் ஆகியுமே திரும்ப வரவே இல்லை. அந்த பையனை கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா, அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, போனவங்க திரும்பவே வரலை. அதனால அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா அந்த வீட்டை பற்றி இந்த அம்மா கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அவங்க போனாங்க, இன்னும் வரவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலான்னு. அந்த இடத்துல இருக்கிற ஒரு 2-3 ஆம்பளை ஆள் கூட்டிட்டு இவங்க எல்லாமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க, இவங்கள தேடி. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் போது தான் அந்த வீட்டில் ஒரு ரூமில், நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட ரூம்பு அந்த மெத்தெல்லாம் அழுக்காக இருக்கும், மேலே ஓட்டில் ஓடுறதுன்னு, அது வந்து அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் தான். அந்த ரூமில் இருக்கிற கீப்பாஸில் தூக்கு போட்டு இந்த பொண்ணு வந்து தொங்கிட்டு இருந்திருக்கா. வந்து பார்த்த எல்லாமே அப்படி அதிர்ச்சியாகி நின்றுட்டாங்க. இவ வந்து நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜாமான் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு பிள்ளையை கொடுத்துட்டு போகும்போது கூட நல்லா தான் இருந்தாங்க. இங்கே வந்து இப்படி தூக்கு மாட்டி எப்படி இறந்தாங்க, யாராவது தூக்கு மாட்டிட்டாங்களான்னு எதுவுமே தெரில. ரொம்பவே மர்மமான முறையில் அவங்க அந்த வீட்டில் தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே இருந்தவங்கள சில பேர் வந்து அங்கே ஹஸ்பண்டுக்கு வந்து விஷயத்தை சொல்லி அவரும் அவசரமாக அங்கேருந்து வந்து ஒய்ஃபை பார்த்து கத்தி கதறி அழுந்திருக்காரு. முன்னாடி வந்து அவங்க சொன்னதை அவர் நம்பலை இல்லையா, அதனால அவங்க மனைவியை கட்டி பிடிச்சிட்டு அவர் அழுந்துட்டு இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்போ தான் அங்கே நடந்தது எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒய்ஃப்க்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இந்த இடமும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டான்னு சொல்லி தன்னோட 3 வயசு அந்த பையன் இருக்கான் இல்லையா அவனை தூக்கிட்டு அந்த ஊரை விட்டு அவர் அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. வீட்டை அப்படியே விட்டுட்டு அவர் போனதுனால அந்த இடத்துல இருக்கிற சில பேர் வந்து இந்த வீடு வந்து யாருமே யூஸ் பண்ணல, அவர் போயிட்டார் இல்லையா, அதனால அந்த வீட்டை வந்து நம்ம சொந்தம் கொண்டாடிக்கலான்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீட்டை இவங்க வீடாகவே அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தங்கும் போது அந்த வீட்லேயும் போய் குடியிருந்தவங்க இதே மாதிரி தான் மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவங்க எல்லாமே வந்து தூக்கு மாட்டி தான் அந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போகிறவங்களாம் இறக்குறப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீட்டை
இந்த மாதிரி 1, 2 பேர் அந்த வீட்டில் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களாம் அந்த வீட்டை இவர் எப்படி அந்த வீட்டை விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனதுக்கு இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போனவங்களாம் இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போனவங்க 1, 2 பேர் வந்து தூக்கு மாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களும் அவர் அந்த வீட்டை எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து எந்த சாமானுமே எடுக்காமல் அவங்களும் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த ஆளும் அதே மாதிரி வரும்போது அதே தான் நடக்குது. ஒரு ஆள் ஒரு தடவை ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா 1 வாரத்துக்கு மேலே அந்த வீட்டில் யாருனாலுமே வாழ முடியல. அப்படி ரொம்ப நாள் ஒரு மாதம் 2 மாதம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளாவது அந்த வீட்டில் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டில் ஆளுங்க போய் தங்குறது வந்து கம்மியாகுது. அந்த கதையெல்லாம் வந்து ஆளுங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஏதோ இருக்குது, அதனால தான் போகிறவங்களாம் இறந்து போகிறாங்க. அது வந்து ஒரு பேய் வீடுன்னு எல்லாரும் நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் இருப்பாங்களே அந்த திருடுறதுக்காக வீட்டுக்கு போவாங்களே, ஏன்னா அந்த வீட்டுக்கு போகிறவங்களாம் ஜாமான்லாம் அப்படியே விட்டுட்டு தான் விட்டுதா போதும்னு ஓடிடுறாங்களே, அதனால சில ஜாமானுங்களாம் அந்த வீட்டில் அப்படியே இருக்குது. அதெல்லாம் வந்து போய் திருடி வித்துடலான்னு சொல்லி சில பேர் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு 2, 3 பேர் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. போனவங்க அவங்களுக்கு வேண்டிய ஜாமானுங்களாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது மேலே 2 பேர் கீழே ஒரு ஆள் இப்படி போய் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும் போது மேலே போனவன் கீழே வரவே இல்லை. என்னடா மேலே போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு கீழே வரவே இல்லை, ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருந்தால் யாராவது பார்த்தா மாட்டிக்குவோம், சீக்கிரமே வெளியேறலான்னு கூட வந்தவங்க மேலே போய் பார்க்கும்போது மேலே போனவன் அதே மாதிரி தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்கான். அந்த வீட்டுக்கு திருட போனவன். இதெல்லாம் மட்டுமே இந்த வீட்டில் நடக்கலாம். அந்த வீட்டில் முதல்ல இறந்து போனாங்க இல்லையா அந்த ஹவுஸ், இதெல்லாம் மட்டும் அந்த வீட்டில் நடக்கல. அந்த வீட்டில் முதல்ல இறந்து போனாங்க இல்லையா அந்த ஓனரோட ஒய்ஃபு, அவங்களோட ஆன்மா நைட்டு 11 மணி ஆச்சுன்னா என்னோட பேபியை காணும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு அழுந்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருக்குமா ராத்திரி 11 மணிக்கு மேலே. இப்போவும் அந்த சைடு போனால் அந்த ஆன்மா அழுவுறத அங்கே இருக்கிறவங்கனால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்பாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூடி போயிருக்காங்க. அப்படி கூடி போய் அங்கே தங்குனவங்க தான் வந்து அடிக்கடி இறந்து போனது எல்லாமே. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த வீட்டில் வந்து 20 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்கன்னு, அது எல்லாமே இந்த மாதிரி போன கேஸுங்க தான். அந்த வீட்டில் மொத்தம் 20 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டை கட்டி இப்போ வரைக்கும் 25 வருஷங்கிட்ட ஆகுது. அந்த வீடு இன்னமும் அங்கே தான் இருக்குது. அந்த லேடியோட ஆன்மா தன்னோட பிள்ளையை காணும்னு சொல்லி தினமும் ராத்திரி அந்த இடத்துல அழுந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு தேடிக்கிட்டு தான் இருக்குது தன்னோட பேபியை. இதே மாதிரி அமானுஷ்யமான கதைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நீங்களே நேராக கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கதைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்